Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2D அண்ட் 3D பிடிபின் டிஃப்ரென்ஸ், அதாவது 2Dனா என்ன 3Dனா என்ன, எதுக்காக ஆட்டோகேடில் அது வந்து ரொம்ப யூஸ் ஆகுது, அதுக்கு முன்னாடி நம்ம 2D எப்படி டிராயிங்ஸ் வரைகிறது, 3D எப்படி டிராயிங்ஸ் வரைகிறது, பேசிக்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா 2D அப்படின்னா 2 டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ் ஒய் கிராஃபில் நம்ம பார்ப்போம்ல, அதே மாதிரி எக்ஸ் டைரக்ஷனும் ஒய் டைரக்ஷனில் மட்டும் டயக்ராம் வரைஞ்சால் அதுக்கு பேர் 2 டைமென்ஷனல் வியூ ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனல் வியூ ட்ராயிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் எக்ஸ்ட்ரா ஒரு வியூ வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஒரு ஸ்கொயர் ஆப்ஜெக்டை வரைகிறதுக்கும் ஒரு ஸ்கொயர் ஆப்ஜெக்டை 3Dயில் வரைகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நமக்கு டிராயிங் வரைய முக்கியமாக தேவையான விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டிராஃப்டர் வேணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான டிராயிங் ஷீட்ஸ் வேணும், பென்சில்ஸ் வேணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொடக்டர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கேல், ரப்பர், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வேணும். அதுக்கு ஒரு நீட்டான டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து அதிகமாக தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பென்சிலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிராயிங் ஷீட்டில் வரையும் போது நமக்கு தேவையான பென்சில் பார்த்தீங்கன்னா நார்மலாக கார்பன் பென்சில், ஹெச்பி பென்சில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து நார்மல் பென்சில் இருக்குது, டிப் பென்சில்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் 0.5, 0.7, 0.10, 1mm பென்சில், இந்த மாதிரி நிறைய வேரியேஷனில் வந்து நம்ம பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம டிராயிங்கை வந்து நீட்டாக வந்து கொண்டு வரணுங்கிறதுக்காக வந்து மேன் ஹேண்டில் டிராயிங்கை வரையும் போது, டிராஃப்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம நிறைய பயன்படுத்துவோம். ஸோ நம்ம வரையக்கூடிய ஒவ்வொரு டிராயிங்கும் இந்த மாதிரி தான் லைன் டயக்ராமாக இருக்கும். அதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை 3Dயில் வந்து எப்படி கொண்டு வருது அப்படின்றத பற்றி நம்ம யோசிப்போம். 3Dயில் ஒரு டிராயிங்கை வரைய முடியுமா ஃபுல்லாக? இது வந்து ஒரு பிக்சர். ஸோ இதே மாதிரி நம்ம லைன் டயக்ராமை வரைஞ்சிட்டு இதே ஹோம்மேட் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் டிசைனில் வந்து நம்மளால் வந்து ஒரு டிராயிங் ஷீட்டில் ஒரு டிராயிங் வரையணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ ஒரு டிராஃப்டர் வந்து இதே மாதிரி இதே டெக்ஸ்சர்ஸில் வந்து ஒரு ஹோமை டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதே ஆட்டோகேட் சாஃப்ட்வேரில் நம்ம வந்து இதுக்கான லைன் டயக்ராம் 2Dயில் வரைஞ்சிட்டு அதை 3Dயாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு தேவையான டெக்ஸ்சர்ஸ், எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து நம்ம ரெண்டரிங் பண்ணோம்னா நமக்கான வீடியோவோ இல்லை அதுக்கு நமக்கான இமேஜோ ஈஸியாக வந்து கிடைச்சிடும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், பிரிண்ட் அவுட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஹார்ட் காப்பி ஆர் சாஃப்ட் காப்பி எது வேணாலும் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் ஆட்டோகேட் வந்து யூஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் காம்பஸ் இருந்தால் தான் ஒரு வேல்யூ வந்து நம்ம ஈஸியாக வந்து வேல்யூ பண்ணி ரேடியஸை குறிக்கிறதா இருக்கட்டும், டயாமீட்டரை குறிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து சர்க்கிள் போடுறது, எலிப்ஸ் போடுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு வந்து நமக்கு வந்து காம்பஸ் வந்து ரொம்ப பயன்படுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டிராயிங் வரைய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் டிராயிங் டேபிள். ஒரு நல்ல டிராயிங் டேபிள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு டிராயிங் ஷீட்டை வச்சு ப்ராப்பராக ஒரு நல்ல ஒரு டயக்ராம், அதாவது ஒரு மெக்கானிக்கல் டயக்ராமாக இருக்கட்டும், இல்லை ஒரு சிவில் டயக்ராமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ஆட்டோகேடில் ஈஸியாக டிராயிங் வரையலாம்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் பேசிக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டிராயிங் ஷீட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் டிராயிங் வரைய கற்றுக்கிட்டிங்கன்னா தான் அதுக்கப்புறம் ஆட்டோகேடில் வந்து உங்களால் டிராயிங்ஸ் வந்து வரைய முடியும். ஸோ உங்களுக்கு தேவையான ப்ராடக்டர்ஸ், அதுக்கப்புறம் தமிழில் வந்து மூளை விட்டம், பாகைமானி, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வரைஞ்ச டிராயிங் வந்து சேஃபாக எடுத்துகிட்டு போக, அந்த டிராயிங் ஷீட்டோட அலைன்மெண்ட் மாறாமல் ஃபிக்ஸ் பண்ண தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கணும். ஸோ இதுக்காக நிறைய செலவுகள் இருக்கும். ஒரு டிராயிங் ஷீட்டில் ஒரு டிராயிங்கை வரைஞ்சி மீடியா ஃப்ரேம் மூலிமா அதை வரைஞ்சி எடுத்து கொண்டு போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தேவை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் வியூ, இது டாப் வியூ. ஒரு டயக்ராமுக்கு முக்கியமாக தேவையான விஷயங்கள் ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ. ஸோ இந்த 3 விஷயங்களும் இருந்தால் இது வந்து ஒரு 2D டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஐசோமெட்ரிக் வியூ அப்படின்னு சொன்னால் Z, X, Y அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, 3 டைரக்ஷன்லேயும் இது வந்து என்ன ஆகும்னா நமக்கு ஐசோமெட்ரிக் வியூவாக வந்து நமக்கு ஷோ ஆகும்.
இந்த மாதிரி ஒரு டிராயிங் வந்து நம்ம வரைஞ்சா அதுக்கு பேர் தான் 3D 3 டைமென்ஷனல் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிராயிங் வந்து உங்களால் எவ்வளோ ஃபஸ்ட்டாக எவ்வளோ விஷயங்களை வச்சு நீங்கள் வரைகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு டிராயிங்கை வந்து வரைகிறது எவ்வளோ கஷ்டம்னு இப்பயே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு டிராயிங் பேப்பரை வச்சு வரைகிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே இப்போ புரிஞ்சிருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து குறைக்கிறதுக்காகவும் இதிலிருந்து நிறைய அட்வான்டேஜஸை கொண்டு வரதுக்காக மட்டும்தான் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா AutoCAD சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து ஒரு டிராயிங் வரைகிறதுக்கு எவ்வளோ தேவையான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இதே ஒரு கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா, அதாவது விண்டோஸ் எக்ஸ்பி இருந்ததுன்னா கூட உங்ககிட்ட ஒரு AutoCAD சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அதில் நீங்கள் எவ்வளோ டிராயிங்ஸ் வேணாலும் வரையலாம். அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது அழியாது, எதுவுமே ஆகாது. அதில் எடிட்டிங் நிறைய ஆப்ஷன்ஸ், ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு அந்த டிராயிங் வந்து ஒரு லேப்டாப்லேருந்து இன்னொரு லேப்டாப்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு டேட்டாபேஸ்லேருந்து இன்னொரு டேட்டாபேஸ்க்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இந்த மழையில் நனையிறது, தண்ணி படுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இல்லை. அதே மாதிரி அவங்க டிராயிங் வரையும்போது நீங்கள் பென்சில்ஸ் வந்து நீட்டாக ஸ்கெட்ச் பண்ணணும். ஸோ ப்ரெசன்டேஷன் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அதில் என்னென்ன கான்ஸ் இருக்கோ அது எல்லாமே இதில் வந்து ப்ரோஸாக மாறி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக தான் AutoCAD அப்படின்ற ஒரு விஷயம் பயன்படுத்துகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2D ஆப்ஜெக்டாக வரைஞ்சிருக்கோம், ஓகேங்களா. இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா 2D ஆப்ஜெக்ட். அதை வந்து எப்படி வந்து இது பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ, ஃப்ரண்ட் வியூ. இது பார்த்தீங்கன்னா செக்ஷனல் வியூ, ஓகேங்களா. அதை கட் பண்ணி வரைஞ்சிருக்காங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதுங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா 3D வியூ, ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும், ஒரு ஷீட்டில் பிரிண்ட் எடுக்கணும், இந்த பார்ட்ஸை பற்றி டீட்டெயிலிங்ஸ்லாம் நோட் பண்ணி பிரிண்ட் எடுக்கணும். பிரிண்ட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரொடக்ஷன் டீமுக்கு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு டயக்ராம் வந்து 2Dலேயும் அதோட செக்ஷனல்லையும் வரைஞ்சிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டே 3Dலேயே என்ன பண்ணிட்டீங்க, கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. ஸோ கன்வெர்ட் பண்ணிட்டு இதில் இதுக்கான டைமென்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பார்ட் ஆஃப் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஃபைல் நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அது என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. போல்டா நட்டா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அது என்ன மெட்டீரியல் உருவாக்கணும், அதோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா யார் வரைஞ்சா, எப்போ வரைஞ்சாங்க, எந்த கம்பெனிலேருந்து எந்த கம்பெனிக்கு வரைகிறாங்க, அதுக்கப்புறம் அது என்ன ஷீட்டில் வரையணும், ஸோ அதில் என்ன ப்ரொஜெக்ஷன் இருக்குது, 3Dயில் இருக்கா 2Dயில் இருக்கா, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒரு A4 ஷீட்டில் வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் 420 இன்ட்டு 270 A3 சைஸ், A4 சைஸ், ஸோ இந்த மாதிரியான கொஞ்சம் அவ்வளோ ஸ்பேஸ் அந்த ஷீட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களால் டிராயிங் வரைய முடியும். ஆனால் AutoCADல நீங்கள் A1 சைஸ் ஷீட்டில் வந்து டிராயிங் வந்து ஈஸியாக வரையலாம். A1 ஷீட்டை விட பெரிய ஷீட்டில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டிராயிங் வரையலாம். ஸோ நிறைய டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் வந்து எவ்வளோ சைஸ் கிட்டத்தட்ட ஃபீட் கணக்கில் வச்சு வரைகிறாங்க. அதே மாதிரி ஒரு ஊரோட மேப்பு, ஓகேங்களா, ஒரு ஏரியாவோட மேப்பு, ஒரு பெரிய கம்பெனியோட ப்ளூ பிரிண்ட்டு, டயக்ராம்ஸு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தெளிவாக வந்து ஈஸியாக வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு பிளானை பற்றி உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இது வந்து ஒரு பிளான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஏரியாவோட பிளான். பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதாவது ரிவர், இந்த ஏரியாவில் வந்து ரிவரில் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த ரோட் வந்து போய் அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன பில்டிங்ஸ் இருக்குது, கார் பார்க்கிங்ஸ், ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் ஒரு லக்ஸரியான ஒரு ஏரியாவை வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான இந்த அளவுக்கு வந்து உங்களால் ஒரு பேப்பரில் வந்து வரைய முடியாது. அதே AutoCADல நீங்கள் இது வந்து 2Dயில் வந்து ஈஸியாக வந்து வரைஞ்சிக்கலாம், ஓகேங்களா. 2Dயில் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் 2Dயில் வரைஞ்சி அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வேணுமோ இதையெல்லாம் 3Dயில் மாற்றி நீங்கள் வந்து ஒரு அனிமேஷனாக இதை நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து ரியல் வேர்ல்டில் எப்படி நீங்கள் வந்து ஒரு விஷயம் இருக்குமோ அதை வந்து நீங்கள் இதில் வந்து பிளான் பண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரியலி நீங்கள் வந்து ஒரு டிராயிங்கை டிசைன் பண்ணி 2Dயில் அதுக்கான அவுட்புட்டை எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் 3Dயாக கன்வெர்ட் பண்ணீங்கன்னா
வேற லெவல்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சொல்லப்போனால் உண்மையிலேயே ஆட்டோகேட் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பர்சனுக்கும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரீமாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டிசைன் பண்ணி அந்த டிசைன் வந்து சூப்பராக இருந்து 2Dயோட டிசைன் வந்து நீங்கள் 3Dயாக மாற்றி அதோட எட்ஜஸ்லாம் வந்து ஷேடட் கொடுத்து நீட்டாக ஒரு டெக்ஸ்சர் கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே டயக்ராம் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 2Dயில் ஃபஸ்ட்டு பேசிக்காக டயக்ராம்ஸ் வந்து நல்லா வரைய கற்றுங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் கேட் சாஃப்ட்வேரில் வரைகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக ஒரு டிராஃப்டிங், அதாவது இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் என்னென்ன இருக்கோ அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்து வந்து மெக்கானிக்கல் டயக்ராம்ஸ் வரையலாம், சிவில் டயக்ராம்ஸ், எலக்ட்ரிக்கல் டயக்ராம்ஸ் எதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து வரைகிறதுக்கு வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் சிவில் டயக்ராம்ஸ் வரைகிறீங்க அப்படின்னா சிவில் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன யூனிட்ஸ் இருக்கோ அந்த யூனிட்ஸ் நீங்கள் வந்து கற்றுருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த டயக்ராம்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். மெக்கானிக்கலில் வந்து நீங்கள் என்னென்ன அவங்க யூனிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த யூனிட்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன யூனிட்ஸ் இருக்குமோ அதை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி முக்கியமான விஷயம் ஆட்டோகேடில் இருக்கிற பேசிக் யூனிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், இன்ச்சஸ், ஃபீட், யார்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் இதுதான் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி யூனிட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஈஸியாக வந்து டயக்ராம் வந்து புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் வரைகிற டயக்ராம் நீங்களே புரிஞ்சிக்க முடியலன்னா அந்த டயக்ராம் வேஸ்ட். ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு டிசைனரோட ட்ரீமும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதுவும் என்ன சொல்கிறது, நிறைய டிஃப்ரென்ஷியேட்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 2Dனா வந்து பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் வியூ, 3Dனா 3 டைமென்ஷனல் வியூ. 2Dனா 2 டைமென்ஷனலில் வியூ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், 3Dனா 3 டைமென்ஷனல் வியூ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 2Dயில் வந்து டயக்ராம்ஸ் வந்து நிறைய வரையலாம். 3Dயில் வந்து அதை அவுட்புட் கொண்டு வரதுக்கு அந்த ஒரு பார்ட் வரையணும்னா அந்த பார்ட்டோட அவுட்புட் கொண்டு வரதுக்காக மட்டும் அதை 3 டைமென்ஷனில் வியூ பண்ணி பார்க்கறதுக்காக மட்டும்தான் 3Dயில் டயக்ராம்ஸ் வந்து வரைவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து எப்பயுமே 2Dயில் வந்து தான் அதிகமாக வரைவாங்க. 3Dயில் வந்து அதோட அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அதை கன்வெர்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அது வந்து எங்கேயாவது ப்ராப்ளம் ஆகுதா அதை வரைஞ்சி ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ஆட்டோகேட்குள்ளே வந்தீங்கன்னா நிறைய லேர்ன் பண்ணலாம். ஸோ கீப் வாட்சிங் மை வீடியோஸ் ஆல், லேர்ன் மோர் தென் ஆட்டோகேட். நிறைய கற்றுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.